வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஆண் பெண் வசிய தாந்திரிகம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. இது ரொம்ப எளிமையான முறையும் கூட, விரைவிலே உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான முறைங்க. இந்த முறைக்கு தேவையானது என்னன்னா, ஒரு மஞ்சள் சார்ட் பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு இங்கு தீந்து போன பெண்ணு, இங்கு பெண்ணை பார்த்து எடுத்துக்கங்க, ஒரு சின்னதா ஒரு குண்டூசி எடுத்துக்கங்க. இந்த பொருளை சேகரித்து வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையே வரக்கூடிய நாளா பார்த்துக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையில குரு ஹோரை சுக்கிர வரை வரக்கூடிய காலமா தேர்ந்தெடுத்துக்குங்க. எந்த டைம்ல குரு ஹோரை சுக்கிர வரை வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு என்ன சரிங்கன்னா, இந்த சார்ட் பேப்பரை ஒரு 4க்கு 3 சைஸோ அல்லது 2க்கு 3 சைஸோ பார்த்து நீங்க கட் பண்ணி, மஞ்சள் சார்ட்டா தான் இருக்கணும், கொஞ்சம் தின்னா இருக்கிறது, மோட்டாவா இருக்கக்கூடிய பேப்பரை பார்த்து வாங்கிக்கங்க. எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ நான் ஸ்கிரீன்ல ஒரு எந்திரம் காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கங்க. அதாவது எப்படி எழுதணும்னா, இந்த வலது ஆள்காட்டி, அதாவது மோதிர விரல் இருக்கு இல்லையா, மோதிர விரல்ல ஒரு குண்டூசியை கொண்டு குத்தி ரத்தத்தை வர வச்சுக்கோங்க. ரத்தத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு இங்கு தீந்து பெண்ணை வச்சு இந்த ரத்தத்தால இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கங்க. ரத்தத்தை அந்த எந்திரத்தை எப்படி நான் காட்டிருக்கணும், அதே போல இந்த மஞ்சள் சார்ட் பேப்பர்ல எந்திரத்தை ரத்தத்தால எழுதிக்கிங்க. உங்களோட ரத்தத்தால எழுதிக்கிங்க, மற்றவங்களோட ரத்தத்தால எழுதக்கூடாது. யார் உங்களுக்கு வசியமாகணுமோ, யாருக்கு யார் வசியமாகணுமோ அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணணும். உங்களுக்கு ஒருத்தவங்க வசியமாகணும்னா அவங்களுக்காக நீங்க தான் உங்களோட ரத்தத்தால தான் இந்த எந்திரத்தை நீங்க எழுதணும். சரிங்களா? ரத்தத்தை தொட்டு 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 இந்த எந்திரத்தை சார்ட் பேப்பர்ல எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே மந்திரம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஓம் கிரீம் ஸ்ரீம் இன்னாருக்கு இன்னார் வசி வசி ஸ்வாகான்னு சொல்லிட்டுன்னு அந்த மந்திரத்தையும் கீழே உங்களுக்கு யார் வசியமானுமோ அவங்களோட பேரை அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, கொஞ்சம் போல ஒரு அகல் விளக்குல எண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு கொளுத்தி வச்சுக்கிங்க. கொளுத்தி வச்சுக்கிட்டு கற்பூரம், சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த 4 விஷயங்களையும் சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணலாங்க. சரிங்களா? இப்போ ரத்தத்தால இந்த எந்திரத்தை எழுதிட்டீங்க. எழுதி ஆனதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் போல விபூதி எடுத்துக்கங்க. விபூதி எடுத்துக்கிட்டு இப்போ கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஓம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் ஸ்ரீம் இன்னாருக்கு இன்னார் வசி வசி ஸ்வாகன்னு சொல்லிட்டு எழுதிருக்கு பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்க ஜபிக்கிறீங்க. அவங்களோட பேரை சேர்த்து தான் ஜபிக்கணும். இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லி மட்டும் ஜபிக்க கூடாது, அவங்களோட பேரை சேர்த்து ஜபிக்கணும். ஓம் கிரீம் ஸ்ரீம் இன்னாருக்கு இன்னார் வசி வசி ஸ்வாகான்றத ஓம் கிரீம் ஸ்ரீம் மஞ்சுளாவின் மகள் லதா, சரோஜாவின் மகன் சுரேஷுக்கு வசி வசி ஸ்வாகா, இந்த மாதிரி நீங்க 108 முறை மந்திரத்தை ஜெபிச்சு இந்த சார்ட் பேப்பர் மேல இந்த விபூதியை நீங்க போடணுங்க. போட்டு ஆனதுக்கு அடுத்து இந்த சார்ட் பேப்பரை சுருட்டிக்குங்க. சுருட்டிக்கிட்டு விபூதி கொட்டிடக்கூடாது, விபூதியோடு சேர்த்து சுருட்டிக்குங்க. சுருட்டிக்கிட்டு என்ன செய்றீங்கன்னாக்க, சாம்பிராணி புகை, ஊதுபத்தி புகையெல்லாம் இருக்கு இல்லையா, கற்பூரத்துல, சாம்பிராணியில, ஊதுபத்தியில, விளக்குல, இது 4த்துலயும் சார்ட் பேப்பர் காட்டிக்குங்க. காட்டிக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒரு 9 சுத்து சுத்துங்க. அந்த ஊதுபத்தியும் சாம்பிராணியும் கற்பூரத்தையும் ஒரு 9 சுத்து அப்படியே அது புகையில அப்படியே சுத்துங்க. சுத்தி ஆனதுக்கு அடுத்து இதுக்கு நீங்க ஜெபிச்சு இப்போ இந்த சார்ட் பேப்பர்ல திருநீரை ஓதி 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 போட்டீங்க பார்த்தீங்கன்னா, திருநீரை சார்ட் பேப்பர் கூட சேர்த்து சுற்றி வச்சிருக்கீங்களா, அந்த திருநீரை ஒரு பேப்பர்ல கொட்டி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சார்ட் பேப்பரை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, கள்ளி செடி இருக்கு பார்த்தீங்களா, எங்கன்னா தோட்ட பகுதிகள்லையோ இல்லை வேற எங்கன்னா காட்டு பகுதிகளில் கள்ளி செடியாகப்பட்டது இருக்கும். இந்த கள்ளி செடியோட மூட்டு பகுதி இருக்கு இல்லையா, மூட்டு பகுதியில போயிட்டு இந்த சார்ட் பேப்பரை பள்ளம் தோண்டி அதுக்குள்ள வச்சு மறைச்சி வச்சுட்டு வந்துருங்க. மறைச்சி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு முட்டையோ அல்லது ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் போட்டு ஒடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த திருநீர் இருக்கு பார்த்தீங்களா, திருநீரை மட்டும் என்ன பண்றீங்க, எடுத்துட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட நபர் இருக்காங்க இல்லையா, சம்பந்தப்பட்ட நபர் நடக்கக்கூடிய வழியில சும்மா லைட்டா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அது மேல இவங்க நடமாடிட்டு மிதிச்சுக்கிட்டு போயிட்டு வந்திருந்தாலே போதும். உங்களோட நினைவலைகளாகப்பட்டு தானா இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எண்ண ஓட்டங்களாகப்பட்டு தானா தூண்ட ஆரம்பிச்சிடும். சரியா? இது ஒரு விஷயங்களாகப்பட்ட தாந்திரிகத்தை கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி விஷயம் வந்து யாரும் அவ்வளவு இதாக சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு. சரியா? ஆனா இந்த விபூதியை வந்து நீங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்த தூவி விட்டு அவங்க மேல படுற மாதிரி கூட நீங்க அல்லது தலையிலயோ அல்லது உடல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ வந்து டச் ஆகிற மாதிரி நீங்க பூசி விட்டாங்கன்னா கூட போதும். மையெல்லாம் மை வச்சு வசியம் பண்ணிடலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது போல இந்த விபூதியை வந்து கொஞ்சம் லைட்டா தொட்டாங்க மேல பூசி விட்டா கூட போதும். நீங்க இந்த விஷயம் ஞாபகப்படுத்த பண்ண 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 ஒரு 2-3 நாள்லயே உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. அவங்களோட மாற்றங்கள் உங்க உங்ககிட்ட அவங்க நடக்கக்கூடிய மாற்றங்களாகப்படுறது உங்களுக்கு தெரிய வருங்க. சரிங்களா? கொஞ்சமா கொஞ்சமா உங்களோட எண்ண அலைகளாகப்படுறது உங்களுக்கு உருவாகும். உங்களை பத்தி சிந்திப்பாங்க, உங்களை வந்து தேடுவாங்க, உங்ககிட்ட பேசணுன்ற ஒரு ஆவல் விஷயங்களாகப்படுறது அவங்களுக்கு ஏற்படும், எண்ணங்களாகப்படுறது ஏற்படும். ஏதோ ஃபோன் மூலியமாவோ இல்லை யாரோ ஒருத்தர் மூலியமாவோ உங்களோட வந்து பேசணுன்றத ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நன்மைகளை வந்து இந்த தாந்திரிக முறையாகப்படுறது குடிக்க செய்யுங்க. அதனால இந்த முறையாக நீங்க வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் பெறுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தோணு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.